கருணாநிதிக்கு பெரிய துரோகம் இழைத்தவர் விஜயகாந்த் என்று ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருப்பார். தற்போது விஜயகாந்தும் உயிரோடு இருந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார். ஜெயலலிதாவும் கூட சிகிச்சை பெற்று உயிரோடு இருந்திருப்பார் என்று அவர் தெரிவித்தார். அண்மையிலே ஒரு நடிகர் மறைந்தார், விஜயகாந்த். காலையிலே 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் செய்தி வருகிறது. 7:30 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் யாரும் அவரை கேட்கவில்லை. விஜயகாந்துக்கு அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த பிரேமலதாவும் கேட்கல, எவனும் கேட்கல. ஆனால் தானாக அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுவார் என்று சொன்னார் என்றால் எந்த விஜயகாந்த்? அந்த விஜயகாந்த் மட்டும் 2016 கலைஞர் அவர்கள் கேட்டபோது நம்மோடு கூட்டணி வைத்து ரொம்ப அழகாக கலைஞர் சொன்னார். விஜயகாந்த் என்கிற கனி மரத்தில் இருக்கிறது, நிச்சயமாக அந்த கனி என் மடியிலே தான் விழும் என்று மிகுந்த உருக்கத்தோடு பெருந்தன்மையோடு விஜயகாந்துக்கு அழைப்பு விட்டார் 2016 தேர்தலில். ஆனால் அந்த விஜயகாந்த் நம்மோடு கூட்டு சேர மறுத்துவிட்டு தனியாக நின்றார். அன்றைக்கு மட்டும் அவர் தனியாக நின்றாமல் நம்முடைய கூட்டணியில் இருந்திருப்பார். ஆனால் கலைஞர் ஒரு முதலமைச்சராக சென்றிருப்பார். இன்னும் சொல்லால் மறந்திருக்கவே மாட்டார். முதலமைச்சர் பதவி 2016 கிடைத்திருந்தால் அந்த தெம்பிலே அவர் வாழ்ந்திருப்பார். இன்னொரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் ஜெயலலிதா கூட செத்திருக்கார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா நேரம் அமெரிக்காவுக்கு போய் உடம்பெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கின்னு எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிட்டு அது உயிரோடு இருந்திருக்கும். அதே போல இந்த விஜயகாந்த் செத்துருக்க மாட்டார். அன்னைக்கு படுத்தவர் தான் அதுக்கப்புறம் எந்திரிக்கல. அவரும் எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு நமக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும். ஆனால் ஒரு விஜயகாந்த் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தார். முதலமைச்சராக மறைய வேண்டிய கலைஞருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லாத ஒரு நிலையிலே அவரை மறைய செய்த காரணமாக இருந்தவர் விஜயகாந்த். இருந்தாலும் தளபதி மு.க. ஸ்டாலின் செய்தார். என்ன காரணம்? அந்த வழி அவருக்கு தெரியும். நம்முடைய தந்தைக்கு இடம் கொடுக்க எடப்பாடி மறுத்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு சென்று நான் தான் அந்த வழக்கை போட்டேன், அந்த வழக்கில் வென்று கலைஞருக்கு மெரினாவில் இடத்தை வாங்கி கொடுத்தோம்.